பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கடைசி வாரம் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கூட கர்த்தர் பாருங்க நல்ல அருமையான ஒரு வசனத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். எடுத்தவங்க பைபிள்ல பாருங்க, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதுல முதல் வரி நான் வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அருமையான வார்த்தை. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம தியானிச்சிருப்போம், இந்த ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுங்கிற வார்த்தையை வச்சேன். யாருக்கு ஆயுசு நாட்கள் பெருக பண்ணும் அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம தியானிச்சோம்னா, பொருளாசையை வெறுக்கிறவர்கள் ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி தராரு, பெருக பண்ணுவாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. இன்னைக்கு இந்த வசனத்துல நம்ம பாக்குறோம், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்குமானா கர்த்தர் நம்முடைய ஆயுள் நாட்களை பெருக பண்ணுகிறார். இன்னைக்கு நிறைய பேரு இந்த ஆயுள் நாட்கள் ரொம்ப குறுகி போன நபர்களை நான் பார்ப்பது உண்டு. அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த ஆயுசு நாட்கள் பெருகப்படணுமா, நம்ம அந்த ஆயுள் நாட்கள்ல ஆண்டவருக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணுமா, வைராக்கியம் உங்களுக்கு இருக்கா, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்காக நான் ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும்னு சொல்லி அப்படிப்பட்ட நபர்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு. ஆயுள் நாட்களை நான் பெருக பண்ணுவேன். எப்போ அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்குமா, உங்களுடைய வியாதி இன்னைக்கு சுஸ்தமாக போகிறது, உங்களுடைய பாவ கட்டுகள் சாப கட்டுகள் முறியப்பட போகிறது. ஆனா இதுக்கு ஒரு டிமாண்ட் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு எனக்கும் இருக்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இந்த பயம்தான் இல்லை. உண்மையிலே சொல்றேன், நான் இந்த தேவ பயம் இல்லாத கிறிஸ்தவர்களை நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஏதோ அதுக்காக நான் ஞானின்னு சொல்ல வரல. எனக்கும் தேவ பயம் இல்லாம இருந்த நாட்கள் இருக்கு. ஏன்னா நான் அடிக்கடி சொல்வது உண்டு, நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்த ஒரு மனிதன். அப்படி இருக்கும்போது எனக்குள்ள கர்த்தரை குறிச்சு ஒரு பயமே கிடையாது. ஒரு அசட்டையான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தவன். ஆனா என்னைக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை ஒரு சில சம்பவத்தினால தொட்டாரோ, கர்த்தருக்குள்ள எப்ப ரட்சிக்கப்பட்டேனோ, இந்த நொடி வரையில நான் சொல்லுவேன், ஏசப்பாக்காக நான் பயந்து பயந்து வாழுவேன். இயேசுடைய ஒவ்வொரு காரியத்தையும் குறிச்சு கண்ணோக்கமா பைபிள்ல வாசிச்சு கவனமாய் செயல்படுவது என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவமா இருக்கு. ஏன்னா யாருக்கு பயப்படுறோம் இல்லையோ, என்னை உருவாக்கினவருக்கு நான் பயப்படுவது எனக்கு ரொம்ப அவசியமாயும் காணப்படுகிறது. அப்போ எப்படி பயப்படலாம்? தாவீது தான் நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள்ங்க. ஏன்னா மற்ற எல்லா பரிசுத்தவானை காட்டிலும் தாவீதுடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வாழ்க்கை. தாவீது தப்பு பண்ணார், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த தவறை குறித்து தேவன் தண்டித்து உணர்த்தும் போது, தாவீது இது நீ பண்றது தப்பு, எனக்கு மன சங்கடத்தை ஏற்படுதுன்னு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினோன்னு தன்னுடைய தவறுகளை உணர்ந்து தாவீது திருத்தி கொண்டு அடுத்த லைஃபை பாருங்க. தாவீதுக்கு கடைசி சாகர வரையிலும் கர்த்தரை துக்கப்படுத்தவே இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நான் செய்யக்கூடிய காரியம் என் இயேசுவை துக்கப்படுத்துகிறதா யோசனை பண்ணி பாருங்க. நீங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, நான் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் ஏசப்பாவை துக்கப்படுத்துதா, நான் கேட்கக்கூடிய இந்த காரியம் ஏசப்பாவை துக்கப்படுத்துதா, என்னுடைய பேச்சு ஏசப்பாவை துக்கப்படுத்துதா, இப்படி ஒவ்வொன்னா யோசனை பண்ணி நீங்க செயல்படணும். தாவீது அப்படிதான் செயல்பட்டார். தன்னுடைய வாழ்க்கையை திருத்தி கொண்டு அதுக்கப்புறமா கர்த்தருடைய ஒவ்வொரு அனுதின காரியத்தையும் அவரிடத்துல கேட்காம செய்யவே இல்லை அப்படிங்கறத நீங்க பைபிள்ல பார்க்கலாம். தாவீதுடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்பெஷல். நான் சொன்ன மாதிரி. ஏன் அப்படின்னா, கர்த்தரே சொல்லுகிறார், வானங்களையும் பூமியும் படைத்த தேவனே சொல்லுகிறார் தாவீதை பார்த்து, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு தேவ சித்தத்தை செய்யறது தாங்க மனுஷங்க யாருமே இல்லை இடத்துல. தேவ சித்தம் எப்ப நிறைவேறும் தெரியுமா? கர்த்தரை குறிச்சு நமக்குள்ள ஒரு பயம் இருக்குமானா தேவ சித்தத்தை நாம் அறிந்து செயல்படுவோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க தேவ பயம் இல்லாததுனாலதான் தேவ சித்தத்தை உணராதபடிக்கு செய்கிற எல்லா காரியங்களும் நமக்கு தவறா போய் முடியுது. ஒண்ணு நம்ம பாவத்துக்குள்ள விழுந்துடுறோம், இல்ல சாபத்துக்குள்ள மாட்டிடுறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சாபத்தை தேடி வைத்து விடுகிறோம். தயவு செய்து நான் சொல்றேன், கர்த்தருக்கு பயந்து வாழுங்க. சரி, எப்படி வாழலாம் இன்னும் கொஞ்சம் டீப்பா நான் சொல்லி முடிக்கிறேன். வேத வசனம் அன்னைக்கு தாவீது ஆண்டவர் சமத்துல கேட்டு செஞ்சார். இன்னைக்கு நம்ம கேட்டு செய்யலாம். ஆனா அதை விட ஒவ்வொரு நாளும் நீங்க அந்த வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேப்பர் படிக்கிற மாதிரி இல்ல, வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்குதா, நான் வசனத்தின்படிதான் நான் பார்க்கிறேனா, வசனத்தின்படிதான் நான் பேசுறேனா, வசனத்தின்படிதான் என் வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் வசனத்துல ரொம்ப கண்ணோக்கமா இருந்து நீங்க தியானிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படுற வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த வசனத்தின்படி நீங்க வாசிக்கிற வசனத்தின்படி உங்க வாழ்க்கை இல்லைன்னா நீங்க முதல்ல திருத்திக்கணும். ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு அதை முதல்ல ரெக்டிஃபை பண்ணிக்கணும். அதை தாண்டி இக்னோர் பண்ணிட்டு போவே கூடாது. இதுதான் உண்மையாலுமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா நான் சொல்றேன், ஆயுசு நாட்கள் உங்களுக்கு ஆண்டவர் பெருக செய்வார். ஏன்னா நிறைய காரியங்கள் வசனம் சொல்லுது. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்க கூடாது.
இன்னைக்கு இந்த 3 காரியம் தான் ஒரு மனுஷனுடைய ஆயுள் நாட்களை குறைக்கிற காரியமா இருக்கு. சாப்பிடுற காரியம், யோசிக்கிற காரியம், அப்புறம் செயல்பாடுகள். எதையுமே செய்யாம இருந்தானா அந்த மனுஷனுடைய வாழ்வு குன்றி போயிருது, நோய் வந்துருது, சீக்கிரம் மரணத்துக்குள்ள தள்ளி போயிடும். அப்ப அந்த 3 காரியத்தை குறிச்சு ஆண்டவர் வசனத்துல திட்டவட்டமா அழகா பேசியிருக்கிறார். அப்ப ஒவ்வொரு நாளும் நீங்க வசனத்தை தியானிச்சு அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொண்டோம்னா அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்களும் நானும் என்ன செய்யலாம்? ஆயுசு நாட்களை தேவ சமத்துல கூட்டி பெற்றுக் கொள்ளலாம். கர்த்தர் நம்மை கொண்டு நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை நிறுத்துவார். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இதை விட்டுட்டு நீங்க வேற எந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா கூட அந்த ஆசீர்வாதம் பெற முடியாது. ஜெபிக்கலாமா? அர்ப்பணிக்கிறீங்களா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம். உமக்கு பயந்து, உம்முடைய வசனத்துக்கு பயந்து, வசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற ஒவ்வொரு மனுஷனையும் ஆயுசு நாட்களை கூட தருகிற என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. தகப்பனே, தாவீதை போல உம்முடைய சித்தத்தை அறிந்து ஆண்டவரே உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அர்ப்பணிக்கிற தொடர்ச்சியா ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.